இப்பதானே ஆபீஸ்க்கு போறேன்னு போனாரு. நீங்க? என் பேர் வினோத் மேடம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். என்ன பழக்கமே இல்லைன்றா? சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். அடுத்த வாரம் அம்மாவுக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சாயங்காலமா வந்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இருப்பாரு. என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. ஐயோ, நான் பண உதவி கேட்டு வரல மேடம். பின்ன எங்க அம்மாவோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். ஆபரேஷன் சமயத்துல அவங்களுக்கு பிளட் தேவைப்பட்டா நீங்க டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் கேட்க வந்தேன் மேடம். உங்களுக்கு எங்களோட அட்ரஸ் எப்படி கிடைச்சது? தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் யாரா இருக்கிட்ட இருக்கோ அந்த அட்ரஸ கலெக்ட் பண்ணி தரவங்க கிட்ட இருந்து நான் வாங்கணும் மேடம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ரொம்ப ரேர் குரூப் மேடம். ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா நான் என்னோட டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். மேடம் டோன்ட் வரி. டாக்டர் என்ன சொன்னாலும் ஒரு நல்ல காரியத்துக்கு தானே நான் டொனேட் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ மேடம். ஆபரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். ச்சே, தப்பா நினைச்சிட்டோமே. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல அது வந்து இது வந்து ஆபீஸ்க்கு புறப்பட்டு வெளியே போன நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நாம ஸ்கூட்டர்ல வந்தோம். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. நான் கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தான். இல்லையே அப்படின்னு வாய் மட்டும் தான் சொல்லுது. மனசுல சந்தோஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்ல. இறங்குங்க. வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. போலீஸ் கமிஷனர் இன்று திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதுவரை எத்தனையோ பொறுப்புகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தனக்கென்று ஒரு பதவியில் இருந்து வந்த அவர்
திடீரென்று இப்படி ஒரு முடிவெடுத்தது காவல்துறையினர் இடையே ஆச்சரியம் நிலவுகிறது. சார் அடுத்து என்ன சார் பண்றது? முதல்ல என் பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வரணும். இப்ப அதுதான் எனக்கு முக்கியம். சார் அவர் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னால? கண்டிப்பா பண்ணுவா. அவளுக்கு தேவை பணம். அது எங்கேயாவது கொண்டு வந்து வைக்க சொல்லுவா. நீங்க முதல்ல அந்த இடத்துக்கு போய் அலர்ட்டா இருந்து அவளை பிடிச்சிட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி நம்ம தோட்டத்திலேயே போச்சிடணும். ஹலோ, வணக்கம் கமிஷனர் சார். அதான் நீ சொன்ன மாதிரியே நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்ல. டிவியில நியூஸ் பார்க்கல? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.